வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் இசையும் மருத்துவம் நிகழ்ச்சி, அதாவது மெடிசினல் மியூசிக் ப்ரோக்ராமில் நாம் பார்க்க போகும் மருத்துவ குறிப்பு நெஞ்சு படபடப்பு. ஆங்கிலத்தில் பால்பிட்டேஷன் என்று சொல்கிறோம். இது என்ன என்று கேட்டீர்களானால், இதயம் வேகமாக துடிப்பதை நாம் உணர்வது. அதாவது நார்மலாக இதயம் துடிப்பதை நாம் உணர்வது கிடையாது. சில பேருக்கு இப்படி கை வச்சு பார்த்தா இதய துடிப்பு தெரியும், இல்லை இந்த மாதிரி ஸ்டெத்தாஸ்கோப்பில் கேட்டால் இதய துடிப்பு தெரியும். பட் நார்மலாக இதயம் துடிப்பது நமக்கு தெரியாது. தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. அது இறைவன் கொடுத்த வரம்னு சொல்ல வேண்டியதான். பட் அதுவே இதய துடிப்பு தெரிய ஆரம்பித்தால் அதற்கு பேர் பால்பிட்டேஷன் என்று சொல்கிறோம். சில பேருக்கு அந்த குதிரை ஓடுற மாதிரி ஃபாஸ்ட்டாக துடிக்கிறது தெரியும், லப்டப் 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 என்று தெரிய வரலாம். இல்லை மிஸ்டு பீட்ஸ் என்று சொல்கிறோம். அதாவது திடீர்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும், துடிப்பு நிற்கிற மாதிரி ஒரு தோன்றலாம் அவர்களுக்கு. பிறகு இதயம் துடிப்பது போன்ற ஒரு ஏற்படலாம். மிஸ்டு பீட்ஸ் என்று சொல்கிறோம். இதுவும் ஒரு வகையான பால்பிட்டேஷன் தான். அதாவது இதயம் சீராக துடித்து கொண்டிருக்கும் பொழுது 1 அல்லது 2 பீட்ஸ் மிஸ் ஆகி போகும். அதாவது நமக்கு அறியப்படாது. 2 தடவை ஹார்ட் நின்ன மாதிரி ஆகிப்போச்சு, துடிக்காத மாதிரி இருந்தது. ஸோ இதுவும் ஒரு வகையான பால்பிட்டேஷன் தான். ஸோ பால்பிட்டேஷன் என்பது அவேர்னஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஹார்ட் பீட் என்று சொல்கிறோம். அவேர்னஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஹார்ட் பீட். ஸோ அது இதயம் வேகமாக துடிக்கும் பொழுதும் ஏற்படலாம், அல்லது சீராக துடிக்கும் இதயம் சீராக துடிக்காமல் விட்டு விட்டு துடிப்பதனால் ஏற்படலாம். ஸோ இந்த ஹார்ட் பீட் மிஸ் ஆகும்போது நமக்கு மிஸ்டு பீட்ஸாகவும் அது தெரிய வரலாம். இதற்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா ஃபிசியலாஜிக்கல் அண்ட் பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் என்று சொல்கிறோம். ஃபிசியலாஜிக்கல் என்றால் இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒன்று. பயம், சோகம் ஏற்படும் பொழுது படபடப்பு ஏற்படலாம், அது நார்மல். அதே சமயம் ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் இல்லை ரன்னிங், வேகமாக ஓடுறோம், மாடிப்படி ஏறுறோம், மலை ஏறுறோம், இல்லை ஜிம்மில் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம், அப்போ நம்ம இதய துடிப்பு அதிகமாகி அந்த இதயம் துடிப்பதை நாம் உணர முடியும். அதுவும் பால்பிட்டேஷன் தான். பட் அதெல்லாம் நார்மல். ஏன்னா அதெல்லாம் தற்காலிகமாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆனால் அதுவே சரியாயிடும். பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன். அதாவது அளவு கடந்த ஒரு பயம் இல்லை அளவு கடந்த சோகத்தில் மனிதன் இருக்கும் பொழுது இந்த பால்பிட்டேஷன் அப்பப்போ வந்து அவனுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். அதே போன்ற சில இதயத்திற்கே உரிய சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் அரித்மியா என்று சொல்கிறோம். இதயம் வந்து ஒரு தாளம் மாதிரி சீராக துடிச்சிக்கிட்டு இருக்கும். தக்கதிமி 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 என்று சொல்வது போல் லப்டப் 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 என்று சீராக துடித்து கொண்டிருக்கும். இப்போ தாளம் விட்டு நம்ம சொன்னால் எப்படி இருக்கும்? கேட்க நல்லா இருக்காது இல்லையா, வேதாளமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சீர் துடிப்பு இல்லாமல் அதை இழந்து திடீர்னு வேகமாகவோ இல்லை திடீர்னு ஸ்லோவாக இதயம் துடிக்கும் பொழுது அந்த படபடப்பு ஏற்படுகிறது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸை அரித்மியா என்று சொல்கிறோம். மெடிக்கல் கண்டிஷன்ஸில் சொல்லணுன்னா சுப்ரா வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா போன்ற மருத்துவ கண்டிஷன்களில் இந்த பால்பிட்டேஷன், அதாவது இதய துடிப்பு அதிகமாவது ப்ளஸ் அதை நாம் உணர்வது ஏற்படக்கூடியது. இதை தவிர பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள், நான் போன எபிசோட்ஸில் சொன்ன மாதிரி தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தால், அதாவது ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்கிறோம், அதற்கான ஒரு முக்கியமான அறிகுறி இந்த பால்பிட்டேஷன், நெஞ்சு படபடப்பு. வேறு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுவது, அதாவது இந்த அட்ரினல் என்ற சுரப்பி மூலம் சுரக்கப்படுகின்ற அட்ரினலின், நார்அட்ரினலின், டோபமின் போன்ற ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கப்பட்டால் இந்த படபடப்பு ஏற்படலாம். ஏன்னா இந்த ஹார்மோனோட வேலையை பார்த்திங்கன்னா இதய துடிப்பை அதிகப்படுத்துவது. ஸோ அது நார்மலாகவும் சுரக்கும், பட் சில பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸில் அதிகமாக சுரந்ததுன்னா அது மூலமாக நமக்கு அந்த பால்பிட்டேஷன் வரலாம். அது தவிர இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் உள்ளவங்க, இந்த கிளைமேக்ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். நான் ஆவரேஜாக ஒரு 45 வயசில் மாதர்கள் வந்துட்டு மாதவிடாய் நிறைவு பெறுவார்கள். அந்த மாதிரி சமயத்தில் 42லேருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் சரியாக வராது, தள்ளி வரலாம், இல்லை நிற்கிற ஸ்டேஜில் இருக்கலாம்.
அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு பெண்களுக்கு இந்த பால்பிட்டேஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த பால்பிட்டேஷன்றது ஒரு நோய் கிடையாது, பல நோய்க்கான அறிகுறியாக அமையலாம். ஆகவே இந்த நெஞ்சு படபடப்பு உள்ளவர்கள் நீங்கள் மருத்துவரை அணுகி அது எதனால் வருதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இசிஜி எடுப்பாங்க. இசிஜிலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான படபடப்பு, அது நார்மலாக வரதானா இல்லை எனிதிங் டு பி வரிடான்றது தெரியும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஹோல்டர் மானிட்டரிங் இருக்குது, HOLTER. அதாவது அது என்னென்னா 24 hour இசிஜி. ஸோ 24 hour இசிஜிக்கு நம்ம அட்மிட் ஆகணுமா, பெட்டில் சேரணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது ஒரு சின்ன மிஷின் தான், ஒரு பாக்கெட் சைஸ் மிஷின். கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்ம ஒரு மொபைல் மாதிரி இருக்கும், மொபைலோட சின்னதுன்னே சொல்லலாம். அதை நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். அதுலேருந்து வர ஒயர்ஸை வந்து இசிஜி மாதிரி கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. வலது தோல், இடது தோல் மற்றும் முதுகு, வயிற்று பகுதியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மிஷினையும் நம்ம பாக்கெட்டில் போட்டு வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக அன்றாடம் செய்கிற வேலையை செய்யலாம். 24 மணி நேரம் கழித்து வந்து திருப்பி மருத்துவரை அணுகி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துடணும், மறக்காமல் கொடுத்துடணும். அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து டேட்டாவை எடுத்து அவங்க கம்ப்யூட்டரில் போட்டு அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு படபடப்பு வந்திருக்கா, வந்திருந்தா எத்தனை தடவை வந்திருக்கு, மேக்ஸிமம் எவ்வளோ ஹார்ட் பீட் எவ்வளோ தூரம் போயிருக்கு, அதிகமாக இருக்குது, எவ்வளோ கம்மியாக இருக்குது போன்ற விஷயங்கள் அதில் தெரிய வரும். ஸோ அது மூலமாக இதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அது என்ன, அதுக்கான தகுந்த சிகிச்சை முறையை அவர்கள் கொடுக்கலாம். ஆகவே நெஞ்சு படபடப்பு என்பது ஃபிசியோலாஜிக்கலாகவும் இருக்கலாம், பெத்தாலஜிக்கலாகவும் இருக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மருத்துவரை அணுகி அதற்கான தகுந்த சிகிச்சை முறையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வாரம் நாம் அறிய போகும் ராகம் ஹமீர் கல்யாணி. இது இந்துஸ்தானி இசையில் கேதார் என்று அழைக்கப்படுகிறது. இது 65வது மேளகர்த்தாவாகிய மேஷ கல்யாணியின் ஜன்னிய ராகம். இதன் ஆரோகணம் அவரோகணத்தை இப்போது பார்ப்போம். சபம பதனி சானித பமக பாமரீச. இதில் இரு மத்தியமத்தையும் பிரயோகப்படுத்தப்படும். அதே போன்று நிஷாதம் மெயினாக நீ 3 வரும், சில சமயம் நீ 2 கூட இதில் யூஸ் பண்ணலாம். இந்த ராகத்தை கேட்பதனால் மனதிற்கு நல்ல அமைதியும் புத்துணர்ச்சியும் ஏற்படுகிறது. It reduces the tension and stress and it calms the people. ஆகவே இது உயர் இரத்த அழுத்தத்திற்கு ஒரு சிறந்த மருந்தாக விளங்குகிறது. இந்த ராகத்தில் பல பாடல்கள் அமைந்துள்ளன. கர்நாடக இசை எடுத்துக்கொண்டால் புரந்தரதாசர் அவர்கள் அருளிய சரணோ சித்தி விநாயகா என்ற பாடல். தமிழ் இசை எடுத்துக்கொண்டால் தூமணி மாடத்து என்ற திருப்பாவை. அதே போன்று தமிழ் திரை இசை எடுத்துக்கொண்டால் ஏராளமான பாடல்கள் உள்ளன. கர்ணன் என்ற படத்திலிருந்து என் உயிர் தோழி என்ற பாடல்.
திரையிசை பாடல் நீ ஒரு காதல் சங்கீதம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ராகத்துடன் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம். Hope you all enjoyed this episode of the program Isayum Maruthuvamum Medicinal Music. Do follow us on Facebook and Instagram under the heading Nada Brahmam. Also please support us with your likes and by sharing it with your friends and relatives. Also like and subscribe to our Nada Brahmam YouTube channel. Thank you.